ஹாய் guys, வெல்கம் டு பிரசங்கட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் சில்க் சிமிதா பற்றி தான் பேச போகிறோம். சில்க் சிமிதா தமிழ் திரையுலகில் கவர்ச்சி என்ற பேரில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்த நாயகி. அவரின் வாழ்க்கை அவ்வளவு எளிமையானதல்ல. ஏழ்மையான பின்னணியில் தொடங்கிய அவர் எப்படி திரையுலகின் பிரபலமான கவர்ச்சி நடிகையாக மாறினார், மேலும் பின்னர் துயரமான முடிவுக்கு ஆளானார் என்பதே இந்த புதிய படத்தின் மையக்கருத்தாக இருக்கிறது. தற்போது சில்க் சிமிதா குவீன் ஆஃப் சவுத் என்ற பெயரில் சில்க் சிமிதாவின் வாழ்க்கையை மையமாக கொண்டு ஒரு பயோபிக் படம் உருவாக இருக்கிறது. இந்த அறிவிப்புடன் 3 நிமிட ப்ரோமோ வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சில்க் சிமிதா அவரின் சொந்த பெயர் விஜயலட்சுமி. ஆனாலும் திரையுலகில் அவருக்கு சில்க் என்ற பெயரே பிரபலமாகிறது. அவரின் கதாபாத்திரங்கள் மற்றும் பங்கில் சிலிர்க்கும் காட்சிகள் ரசிகர்களின் மனதில் அமர்ந்துவிட்டன. படம் கவர்ச்சியை மையமாக கொண்டிருந்தாலும் சில்க் சிமிதாவின் உண்மையான வாழ்க்கை ஆழமான சோகங்களால் நிரம்பியிருந்தது. அவரது திரையுலக பயணம், அவரின் உச்சநிலை மற்றும் அதை சார்ந்த சிக்கலுடன் படம் உருவாக்கப்பட்டுள்ளது. பயோபிக் படத்தில் முக்கியமான சில்க் சிமிதா வேடத்தில் நடிக்கிறார் சந்திரிகா ரவி. இருட்டறையில் முரட்டுக்குத்து படத்தின் மூலம் புகழ் பெற்றவர். அவரின் நடிப்பில் சில்க் சிமிதாவின் வாழ்க்கையின் அடையாளங்களை உயர்ப்பிக்க வேண்டும் என்பது படக்குழுவின் நோக்கம். இப்போ அந்த ப்ரோமோவை பற்றிய சில விஷயங்களை இந்த படத்தின் ப்ரோமோ தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதில் சில்க் சிமிதாவின் வாழ்க்கையின் முக்கிய தருணங்கள் அழுத்தமாக சொல்லப்பட்டுள்ளது. கவர்ச்சிக்கான அவரின் வருகை மட்டுமல்லாமல் அவரது மன உளைச்சல்கள், சினிமா உலகின் இருண்ட தரப்புகள் போன்றவை சிறப்பாக பதிவாகியுள்ளது. சில்க் சிமிதாவின் வாழ்க்கையை மையமாக கொண்டு இதற்கு முன்னே தி டர்ட்டி பிக்சர் என்ற படமும் வந்துள்ளது. ஆனால் இந்த புதிய படம் அவரின் வாழ்க்கையின் கோணத்தையும் வெளிப்படுத்தும் படக்குழு தெரிவிக்கிறது. இந்த படம் ரசிகர்களிடையே எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், சில்க் சிமிதாவின் கதையை இந்நிலையில் மறு உருவாக்கம் செய்வதில் இருக்கும் சவால்கள் என்ன, இவை ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் என்றுதான் இந்த படத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன காய்ஸ்? சில்க் சிமிதாவின் வாழ்க்கை திரையில் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவது எப்படி இருக்க வேண்டும் என்பது இந்த பயோபிக் படம் அவரின் வாழ்க்கையின் உண்மையை எப்படி வெளிக்காட்டும்? உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யவும், பிரசங்கட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காம. நன்றி.